வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் 3 இயல் 4 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஆல்ரெடி இயல் 1 2 ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இதில் நம்ம இயல் 2 இருக்க திருக்குறள் பார்க்காம லாஸ்ட் வீடியோவில் விட்டுட்டோம். ஸோ அதையும் இப்போ சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா? நடுவு நிலைமை நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த குறள் பார்க்கலாம். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் அப்படிங்கிறது அவங்க எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். ஸோ நடுவு நிலைமை உடையவர் அப்படின்னா அவர் எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. நடுவு நிலைமை இல்லாதவர்கள் அவர் பழிச்சு பேசுவாங்க இல்லையா? ஸோ அவர் நடுவு நிலைமை உடையவரா இல்லை நடுவு நிலைமை இல்லாதவரா அப்படிங்கிறது அவருக்கு பின்னாடி இருக்கிற புகழாலையும் பழியாலும் பேசப்படும், அறியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது நடுவு நிலைமை. அடுத்து, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் போல ஓமை உரைய அண்ணன் ஒப்ப இதில் வந்துச்சுன்னா என்ன, மறைய இதில் வந்துச்சுன்னா ஓமை அணியா? ஸோ இது ஓமை அணி. ஓகேவா? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. ஓகேவா? சரி, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். ஓகேவா? அது மாதிரி நடுவு நிலைமை உடையவர்கள் சரியான பக்கமும் தவறான பக்கமும் எந்த பக்கமும் இருந்தாலும் பார்க்கக்கூடாது. சரியாக விசாரித்து நடுவு நிலைமையாக செயல்படுறது தான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து, கூடா ஒழுக்கம். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. ஸோ மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. ஓகேவா? ஸோ மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவங்க அவங்க செய்கிற தவக்கோலம் எந்த மாதிரி அப்படின்னா, புலியோட தோலை போத்திட்டு பசு நான் பெரிய வீரன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் பசு என்ன பண்ணுது, போய் புல்லை சாப்பிடுது. அப்போ அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களோ அது புலி கிடையாதுன்னு. அந்த மாதிரி தவம் செய்கிறவங்க மனதை அடக்கலை அப்படின்னா அவங்க தவம் செய்யலை அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது இல்பொருள் உவமை அணி. ஏன் இல்பொருள் உவமை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நடக்காத ஒன்று, இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா அது இல்பொருள் உவமை அணி இல்லையா? ஸோ புலியோட தோலை பசு என்றைக்குமே போத்திக்கொள்ள முடியாது. ஸோ அதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இது இல்பொருள் உவமையணி. சரியா? அடுத்து, கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களோட பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கனை கொடிது என்ன, கனை அம்பு நேராக இருந்தாலும் கொடியதாக இருக்குது, வளைவாக தான் யாழ் இனிமையாக தான் தருது. ஸோ அந்த மாதிரி மக்களோட பண்புகளை தோற்றத்தை வச்சு இல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்து, கல்லாமை உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். கல்லாதவர்கள் யார், எந்த மாதிரி? பயனில்லாத கலர் நிலம் மாதிரி. உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனுமே இல்லை. ஸோ உலர் அன்னர் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் பயனில்லாத கலர்நிலம் மாதிரி. அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, அவரை வச்சுட்டு வேணால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு படிக்காதவர்களை சொல்கிறாங்க வள்ளுவர். அடுத்து, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. ஸோ கற்றவர்களை மக்களும் கல்லாதவர் விலங்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா, இது தாப்பா நம்ம திருக்குறள் நம்ம சிலபஸில் இருக்கிறது. ஓகேவா? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன அப்படின்னா நடுவு நிலைமை. இப்போ தானே பார்த்தோம். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். வல்லுருவம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா வன்மை கூட்டல் உருவம். வல் கூட்டல் உருவம் பிரிக்கக்கூடாது, வன்மை கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. ஸோ அந்த குறள் பார்த்துடலாமா?
வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது பழிவரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு அப்படின்னா வைக்கோல் போல கெடும். சரியா? ஸோ இப்போ போல வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது உவமை அணி. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயல் 3 போகலாம்ப்பா. இயல் 3ல் சொல்லும் பொருளும் பாருங்கள். தீர்வன நீங்குபவை, உவசமம் அடங்கி இருத்தல், நிழல் இகழும் ஒளி பொருந்திய, பேர்தற்கு அகற்றுவதற்கு. ஓகேவா? திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து. திரி அப்படின்னா 3, ஸோ யோக மருந்து. ஓகேவா? தெளிவு நற்காட்சி, திறத்தன தன்மை உடையன, கூற்றவா பிரிவுகளாக, பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே, பிணினா துன்பம், ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. ரொம்ப 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 முக்கியம். ஓர்தல் அப்படின்னா என்ன? நல் அறிவு. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ப்பா. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு, அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஓர்தலுடைய எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஓர்தலுக்கு நல்லறிவுன்னு அர்த்தம் தெரிஞ்சால் தான் நம்மளால் எதிர்ச்சொல் போட முடியும். ஸோ பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். ஸோ ஓர்தல்னால் நல்லறிவு, தெளிவு அப்படின்னா நற்காட்சி. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உடல்நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவையுண்டார் பிரித்தெழுதுனா இவை குட்டல் உண்டார், தாம் குட்டல் இனி தாமினி. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து நித்தம் நித்தம் நாள்தோறும். மட்டு அப்படின்னா அளவு, சுண்ட அப்படின்னா நன்கு, வையம் உலகம், பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தால், திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம், இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லப்பா, விட்டுருங்களா. ஸோ இலக்கணம் ரொம்ப முக்கியம். எச்சம். ஸோ எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது எச்சம். லாஸ்ட் கிளாஸில் வினைமுற்று பார்த்தோம் இல்லையா? ஸோ வினைமுற்று எத்தனை வகைப்படுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 2 வினைமுற்றும், சாரி 2 நானே சொல்லிட்டேன். சரி, வினைமுற்று 2 வகைப்படும் இல்லையா? ஸோ அந்த 2 வினைமுற்றும் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சாரி, ஓகே. இப்போ எச்சம் ஒரு சொல் முற்று பெற்றுச்சு அப்படின்னா வினைமுற்று அப்படின்றத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஒரு சொல் வினை ஒரு சென்டென்ஸ் முற்று பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா அது அங்கே எஞ்சி நிற்கும் சொல் தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெயரெச்சம் வினையச்சம்னு 2 வகைப்படும். ஓகேவா? இப்போ பாருங்கள், படித்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, படித்து இதெல்லாம் வினை எச்சம். இது முற்று பெறலை இல்லையா? இன்னும் முடியவே இல்லை. படித்த என்ன பண்ணிகிட்டு இருக்கான், படித்த பையன், ஏதாவது ஒன்று பின்னாடி போடணும் இல்லையா? இந்த மாதிரி பின்னாடி போடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா படித்தானுக்கு பின்னாடி நீங்கள் எதுவுமே போட முடியாது. ஆல்ரெடி இங்கே மகன் படித்தான், மகள் படித்தாள், அவன் படித்தான், இவன் படித்தான், இந்த மாதிரி ஏதோ முன்னாடி தான் போட முடியும் இல்லையா? ஸோ பின்னாடி இப்போ நீங்கள் போடுற மாதிரி வருது. கண்டினியூஸாக இன்னும் எழுதணும், எக்ஸ்ட்ரா இன்னும் எழுதணும். இங்கே படித்தானோட ஃபுல் ஸ்டாப் வச்சுருவீங்க அப்படின்னா அங்கே வச்சிடலாம். ஆனால் இங்கே படித்தோட ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? படித்தோட ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுதான் எச்சம். ஓகேவா? இவ்வளோ சிம்பிளாக இப்படி தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ படித்த அப்படின்றதுக்கு பின்னாடி நீங்கள் ஏதோ ஒரு வினையோ இல்லை பெயரோ போட்டு பாருங்களேன். ஏன்னா ஒன்று அது பெயரச்சமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா வினையச்சமாக இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வினையை போட்டு பார்க்கலாம். படித்த சென்றான், படித்த வந்தான். சூட் ஆகுதா? இல்லை. படித்த வந்தானுங்கிறது வருமா? வராது இல்லையா? ஸோ இப்போ போட்டு பாருங்கள். ஒரு பெயர் சொல் போடலாம். படித்த மாணவன், படித்த பையன், படித்த மகள், படித்த அவன், படித்த இவன். வருதா? சூட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு எச்சம் சொல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் பெயரோ இல்லை வினையோ எதையாவது ஒன்று போட்டு பார்க்கும்போது எது சூட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த படித்தக்கு பின்னாடி ஒரு பெயர் சொல் மாணவன், பையன்னு போடும்போது சூட் ஆச்சு. ஸோ இது இப்போ பெயரெச்சம். ஓகேவா? இது படித்துக்கு அந்த மாதிரி போட்டு பாருங்கள். படித்து பையன், படித்து மாணவன் வருமா? வராது. ஸோ படித்து சென்றான், படித்து வந்தான் வருமா? வரும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு வினைச்சொல் போட்டால் கரெக்டாக வருது. ஸோ படித்த அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம், படித்து அப்படிங்கிறது வினையச்சம். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா, சிம்பிளாக இது முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள்,
படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர்ச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். சொன்னோம் இல்லையா? ஸோ படித்த அப்படின்றதுக்கு பின்னாடி நீங்கள் பெயர்ச்சொல் போட்டு முடிச்சிங்க அப்படின்னா அது வந்து பெயரெச்சம். ஓகேவா? படித்த பள்ளி வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலங்களிலும் வரும். பாடிய பின்னாடி வந்து ஒரு பெயர்ச்சொல் போடுறோம். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல், மாதிரி 3 காலங்கள்லையுமே வந்து பெயரெச்சம் வருது. ஸோ அந்த பெயரெச்சமாக 2ஆக பிரிக்கிறாங்க. தெரிநிலை, குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலைனா என்ன? நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். தெரிநிலை அப்படின்னா காலத்தை வந்து வெளிப்படையாக தெரிகிற மாதிரி காட்டும். காலத்தை வெளிப்படையாக தெரிகிற மாதிரி காட்டும். அது தெரிநிலை பெயரெச்சம். எழுதிய கடிதம். இப்போது எழுதிய கடிதம் அப்படின்னா இந்த தொடரில் எழுதிய அப்படிங்கிற சொல் வந்து எழுதுதல் அப்படின்ற ஒரு செயலையும் இறந்த காலத்தையும் எழுதிய முன்னாடி எழுதியிருக்காங்க. ஸோ அது எழுதிய கடிதம். எழுத போகிற கடிதம் அப்படின்னா இனிமேல் நடக்க போகிறது, ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லையா? ஸோ இறந்த காலத்தை வந்து காட்டுது. ஸோ இது வந்து தெரிநிலை பெயரெச்சம். சிறிய கடிதம் இது ஏதாச்சும் காலம் காட்டுதா? இல்லையா? ஸோ காலத்தை வந்து தெளிவாக வந்து காட்டாது. செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுவது குறிப்பு பெயரெச்சம். ஸோ சிம்பிளாக நம்ம வச்சாங்க காலத்தை காட்டுனுச்சுன்னா தெரிநிலை, காலம் தெரியுது. குறிப்புனா குறிப்பாக காலத்தை காட்டுது, காலத்தை காட்டாமல் இருக்கிறது குறிப்பு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். சிறிய கடிதம். சிறிய அப்படிங்கிறது குறிப்பாக அது வந்து கடிதம் சின்னதாக இருக்குன்றது ஒரு பண்பு. அது வந்து சின்னதாக இருக்குது. வடிவம் அப்படிங்கிறது ஒரு பண்பு தானே. ஸோ சிறிய அப்படிங்கிறது ஒரு வடிவத்தை குறிக்குது. சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்பை குறிக்கிறது. ஸோ அது வந்து ஒரு பண்பினை மட்டும் காட்டுச்சு அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? சரி, அடுத்து வினையெச்சம். வினையெச்சம் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்னோம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். படித்து முடித்தான், படித்து வியந்தான், படித்து வந்தான், படித்து சென்றான். அதே மாதிரி தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள் இருக்குது. தெரிநிலை அப்படின்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். எக்ஸாம்பிள் எழுதி வந்தான். ஓகேவா? எழுதி வந்தான். இதுவே குறிப்பு அப்படின்னா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது, பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தும். மெல்ல வந்தான். ஓகேவா? மெல்ல அப்படிங்கிறது குறிப்பால் காட்டுறது. வந்தான் அப்படிங்கிறது வினையெச்சம். மெல்ல அப்படிங்கிறது வினையெச்சம். வந்தான்ங்கிறது என்ன வினையெச்சம்னால பின்னாடி வந்து வினை போடுறனால இது வந்து வினையெச்சம். சரியா? முற்றெச்சம் அப்படின்னா இந்த தொடரில் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இந்த தொடரில் படித்தனள் என்னும் சொல் வந்து படித்து அப்படிங்கிற வினை எச்ச பொருளை தருகிறது. இந்த மாதிரி ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். அதாவது ரெண்டு வினைமுற்று வந்து வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, வள்ளி படித்தனள். இந்த தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருது. ஓகேவா? ஆனால் இதில் பாருங்கள், வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள், படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக படித்தனள் மகிழ்ந்தாள்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வினைமுற்றாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 2 வினைமுற்று, ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் கொடுத்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். 2 வினைமுற்று சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா முற்றெச்சம்ப்பா. அவ்வளோதான், சிம்பிளாக. ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள். வந்த பின்னாடி என்ன போடணும்? வந்த பையன், வந்த மாடு, அப்படி தானே போடணும். ஸோ இது வந்து பெயரெச்சம். ஓகேவா? ஸோ வரைந்து வந்தான், வரைந்து முடித்தான். ஸோ இது வந்து வினையெச்சம். முற்று பெறாமல் என்று நிற்கும் சொல் எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் என்னன்னு பாருங்கள். படித்து வந்தான் வராது. எழுதி வைத்தான், எழுதி சென்றான் வராது. வந்து பார்த்தான், பார்த்த பையன், பார்த்தவன். ஸோ இதுதான் கரெக்டு. குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது. நடந்து அப்படின்னா நடந்து சென்றான், நடந்து வந்தான். ஸோ அது வந்து வினையெச்சம். பேசிய பையன், பேசிய மகள் பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் ஒர்க்கை நீங்களே வந்து செஞ்சு பாருங்கள். எது பெயரெச்சம் எது வினையெச்சம்னு நான் சொன்ன மாதிரி போட்டு பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். சரிங்களா? உவமை தொடர்கள் பாருங்கள், ரொம்ப முக்கியம். மடைத்திருந்த வெள்ளம் போல பேசிக்கிட்டே இருக்காம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ தடையின்றி மிகுதியாக பேசுகிறது. ஓகேவா? ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனி வச்சு அப்படி வெளிப்படையாக தெரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை. பொறுத்துக. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல். அதாவது காக்கை உட்கார்ந்தா பனம்பழம் விழுங்கிறது ஒரு தற்செயல் நிகழ்வு. சரியா? தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல், அது வந்து ஒரு எதிர்பாரா நிகழ்வு. பசுமரத்தாணி போல்
பசுமரத்தாணி போல் எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன பண்ணும், எல்லாம் சிதறி போயிடுமா, ஒற்றுமை இல்லாமல். அந்த மாதிரி தான் நெல்லிக்காய் மூட்டை. இது ரொம்ப முக்கியமாக நல்லா படிச்சுக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. குன்றின் மேலிட்ட விளக்கை போல் அப்படின்னா உயர்வை குறிக்கும், உயர்வு மேன்மை இதெல்லாம் குறிக்கும். வேலையே பயிரை மேய்ந்தது போல் அப்படின்னா காவல் காத்தவங்களே வந்து பயிரை வந்து மேய்ஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த நயவஞ்சகம் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். ஓகேவா. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்னா இன்ப மிகுதி. ஓகேவா. நம்ம ஒரு செயலை செஞ்சிட்ருக்கோம், ஆனால் அதுவே நமக்கு நடக்கும்போது என்ன இருக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இன்ப மிகுதி. உடலும் உயிரும் போல் அப்படின்னா ஒற்றுமை, ஒற்றுமை நட்பு அந்த மாதிரி கூட சொல்லலாம். கிணற்று தவளை போல் அப்படின்னா எதுவுமே உலகம் தெரியாமல் கிணற்று தவளை மாதிரி இருக்கிறது. அதுதான் வந்து எதுவும் அறியாமை இருக்கிறது, அறியாமை. சரியா. அடுத்து பாருங்கள், நோய் அப்படின்னா டிசீஸ். மூலிகை ஹெர்ப்ஸ். சிறுதானியங்கள் மில்லட்ஸ். பட்டய கணக்கர் ஆடிட்டர். பக்க விளைவு சைடு எஃபெக்ட். நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக். மரபணுனா ஜீன். ஒவ்வாமை அப்படின்னா என்ன, அலர்ஜி. அலர்ஜிக்கு தமிழ் என்ன, ஒவ்வாமை. ஓகேவா. ஸோ அடுத்த இயல் பாருங்கள், இயல் 4. கலன் அப்படின்னா அணிகலன். முற்ற அப்படின்னா ஒளிர. நாலடியார் பாடல் நமக்கு நல்ல சிலபஸில் இருக்குது. நாலடியார் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஓகேவா. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின். ஆராய்ந்தமை உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. ஓகேவா. கட்டவருக்கு அழகு தருவது கல்வி. கலன் அல்லால் கலன் குட்டல் அல்லால். ஸோ அடுத்து தடம் அப்படின்னா அடையாளம். அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார், செருக்கின்றி வாழ்ந்தார். கோயிலப்பா கோயில் குட்டல் அப்பா. பகைவன் குட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா வந்து நமக்கு மேபி மேட்சில் கேட்கலாம். ஓகேவா. இயற்கை ஓவியம் அப்படின்ற நூல் வந்து 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் இது அப்படின்னா சிலப்பதிகாரமும் வலிமைகளையும். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுகிற நூல் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறை உரையுள் அழைக்கப்படுற நூல்கள் வந்து தேவார திருவாசக திருவாய்மொழிகள். ஓகேவா. ஸோ இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம்னா கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகார மணிமேகலை. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறை உரையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். ஓகேவா. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. பாருங்கள், இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஸ்டோரி தான், பார்த்தோன்னே படம் வேண்டாம். ஸோ வேற்றுமை, இந்த இலக்கணம் ரொம்ப ரொம்ப ரொம்பவும் முக்கியம். ஓகேவா. வேற்றுமை நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்தோம். மொத்தம் வேற்றுமை உறுப்புகள் எத்தனைன்னு பார்த்தோம், 8 இருக்குது வேற்றுமை. ஓகேவா. ஸோ அதில் முதலுக்கும் கடைசி 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உறுப்பு கிடையாது. இடையில இருக்கிற மீதி 6 இதுக்கு மட்டும்தான் உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பாடத்தில் அந்த ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள். அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த அண்ணனால் செய்த முடிவை உறுதியாக செய்வேன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். இன்னும் மீது அன்ற இப்போது எளிதாக பிடிக்கிறது அல்லவா. ஒரே நிமிஷம். அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா அப்படின்னு ஒரு தங்கச்சி வந்து அவங்க அண்ணனை பார்த்து கேட்குறாங்க. ஓகேவா. அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா, அது நல்லா இருக்கா, நல்லா இல்லைல்ல. அண்ணா அப்படின்னு நல்லா இருக்கா, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா, அப்படி தான் நம்ம கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆள் அப்படின்ற ஒரு இது வந்து மறைஞ்சு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி
ஒரு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு சில உருபுகள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த உருபுகள் தான் வேற்றுமை உருபுகள். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அண்ணனால் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அடுத்ததில் அண்ணனுக்கு அண்ணன் வராமல் இக்கு சேர்ந்து வருது. பெயர் சொல் மாறுது. அண்ணனால், அண்ணனுக்கு, அண்ணனை, அண்ணா, ஆ வருதா? ஸோ இந்த மாதிரி பெயர் சொல் அண்ணன் அப்படிங்கிற பெயர் சொல் எப்படிலாம் மாறுது? அண்ணனை ஐ வருது, அண்ணா ஆ வருது, அண்ணனால் ஆள் வருது, அப்புறம் அண்ணனுக்கு கூ வருது. ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஸோ ஒரு பெயர்ச்சொல் வந்து பொருளை வந்து வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வேறுபடுத்துறது வேற்றுமை. ஸோ இதற்காக பெயர்ச்சொல்லுடன் இணைக்கப்படும் அந்த உருபுகள் வந்து வேற்றுமை உருபுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா? சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களையுமே வந்து வேற்றுமை உருபாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து சொல்லுருபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வேற்றுமை உருபு. முழு சொற்களும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சொல்லுருபு. ஸோ எக்ஸாம்பிள், ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இங்கே வந்து ஆள் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு. ஆனால் ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இங்கே ஆளுக்கு பதில் என்ன வந்திருக்கு? கொண்டு அப்படிங்கிற சொல்லுருபு. ஏன்னா கொண்டுங்கிறது ஒரு முழு சொல் இல்லையா? ஆள் அப்படிங்கிறது அது வந்து எந்த ஒரு மீனிங் கிடையாது. ஆனால் கொண்டுக்கு மீனிங் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ஒரு சொல்லுறுப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து வேற்றுமை உருபுகளும் இருக்குது, சொல்லுறுப்புகளும் இருக்குது. வேற்றுமையோட வகை வந்து 8 வகைப்படும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஓகேவா? 2 முதல் 7ஆம் வேற்றுமை வரைக்கும் தான் வந்து 6 வேற்றுமைகளுக்கும் வந்து உருபு இருக்குது. வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து வந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. தொகை அப்படின்னாவே மறைந்திருந்து பொருள் கொடுக்கறது தான் தொகை. ஓகேவா? ஸோ வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வேற்றுமை தொடர். இன்கேஸ் அது வந்து மறைந்திருந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வேற்றுமை பாருங்கள். ஃபஸ்ட்டு வேற்றுமை உருபு வந்து ஐ. ஓகேவா? ஃபஸ்ட்டு வேற்றுமை உருபு என்ன? ஐ. பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை இந்த ஆர்டரில் தான் வரும். ஃபஸ்ட்டு எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை இந்த ஆர்டரில் தான் வரும். சரியா? ஸோ எக்ஸாம்பிள், பாவை வந்தால். பாவைங்கிறது எழுவாய், பயனிலை வந்து வந்தால் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே வந்து இணையாமல், அதாவது இந்த பாவை அப்படிங்கிற எழுவாய் கூட எந்த ஒரு வேற்றுமை உறுப்பு இணையாமல் தனித்து நின்று பொருள் தருவது முதல் வேற்றுமை. இதை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஐப்பா. ஓகேவா? கபிலர் பரணரை புகழ்ந்தார். இங்கே பாருங்கள், ஐ வந்திருக்கா. கபிலரை பரணர் புகழ்ந்தார், ஐ வந்திருக்கா. ஸோ எழுவாய் கூட இந்த மாதிரி பாருங்கள், பெருநிலை பெருசாக இரண்டாம் வேற்றுமை ஐ வந்து எந்த பெயரோடு இணைகிறதோ அந்த பெயர் வந்து செயப்படு பொருளாக மாறுது. கபிலர் பரணரை புகழ்ந்தார். பரணர் பற்றி தான் இங்கே வந்து பேசுகிறாங்க. ஸோ அது வந்து செயப்படு பொருள். சரியா? கபிலருங்கிறது எழுவாய், பரணருங்கிறது செயப்படு பொருள், புகழ்ந்தார் அப்படிங்கிறது பயனிலை. அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா கபிலரை பரணர் புகழ்ந்தார் இருக்கா. ஸோ கபிலரை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து செயப்படு பொருளாக மாறிடுது. பரணர் வந்து எழுவாயாக மாறிடுறாரு. சரியா? ஸோ யாரை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து செயப்படு பொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு எந்த இடத்துக்கு போகுதோ அது வந்து செயப்படு பொருளாக வந்து வேறுபடுத்தி காட்டுறனால இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐயை வந்து செயப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னென்ன வகையான பொருள்களில் வரும் அப்படின்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை இந்த வகையான பொருள்களில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆக்கல், கரிகாலன் கல்லணையை கட்டினான். அப்போ கல்லணை உருவாகுது. ஸோ ஆக்கல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஐ வந்திருக்கா. ஸோ அதை அழிக்கிறது. ஸோ அழித்தல். மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அப்படின்னா அழிக்கிறது. கோவலன் மதுரையை அடைந்தான் அப்படின்னா ஐ வந்திருக்கு. ஸோ அது வந்து அடைதல். நீத்தல் அப்படின்னா காமராஜர் பதவியை துறந்தார் அப்படின்னா அவரை வந்து நின்று கொண்டார், அது ஐ வந்திருக்கு. ஒத்தல் அப்படின்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது, ஐ ஒத்தல். உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அப்படின்னா அது வந்து அவருடைய உடைமை. ஸோ அது வந்து உடைமை. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படின்றது 4மே மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள். இதில் இந்த ஆளும் ஆணும் வந்து கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். ஸோ இந்த கருவி பொருள், கருத்தா பொருள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 வகையான பொருள்களையும் வர வேண்டிய வேற்றுமை உறுப்பு வந்து ஆள், ஆண். இந்த கருவி பொருளை முதற்கருவி, துணைக்கருவின்னு 2ஆக பிரிப்பாங்க.
கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. இப்போது மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, மரத்தால் சிலை செய்தான், இங்கே மரங்கிறது கருவி. சரியா, சரி, ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. ஸோ மரத்தால் சிலை செய்தான், ஸோ முதற்கருவியே வந்து சிலை செய்கிறதுக்கு மாறிடுது. மரமே வந்து முதற்கருவியை யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அது வந்து முதற்கருவி. இப்போ துணைக்கருவி அப்படின்னா உளியால் சிலை செய்தான் அப்படின்னா சிலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? உளி யூஸ் பண்ணுறது தான் உளி. ஆனால் சிலை எதில் செஞ்சுருப்பாங்க? ஒரு கல்லில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ முதற்பொருள் வந்து கல்லாக இருக்கும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது உளியாக இருக்கும். ஸோ துணைக்கருவி வந்து உளியாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக மரத்திலே செஞ்சாங்க அப்படின்னா மரத்தை சொல்லிட்டாங்க, உளியால் வந்து சொல்லாமல் கல்லால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதுவுமே முதற்கருவியாக இருந்திருக்கும். புரியுதா? ஓகே. ஸோ அடுத்து கருத்தா பொருள்ங்கிறது, இந்த கருவி பொருள் 2 இருக்குது மாதிரி இந்த கருத்தா பொருள் 2 இருக்குது. ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா. பிறரை செய்ய வைக்கிறது ஏவுதல் கருத்தா. கடிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, அவராக செஞ்சார் இல்லை இல்லையா? ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார், கல்லணை கட்டுங்கன்னு சொல்லியிருப்பார், அவர் சொன்னதை கேட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஏவுதல் கருத்தா. ஏற்றுதல் கருத்தானா அவங்களே செய்கிறது. சேக்கிலாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டதுன்னு இருக்குது. ஸோ யார் ஏற்றுப்பா? சேக்கிலார் தானே ஏற்றினார். ஸோ அதனால் அவரால் ஏற்றப்பட்டது. ஸோ அது வந்து ஏற்றுதல் கருத்தா. ஓகேவா? ஆண் பாருங்கள், ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் தான் இடம்பெறும். ஸோ புறந்தூய்மை நீரான், ஆண் வந்திருக்கா, செயல் வழக்கில் தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஆளான் முடிஞ்சிச்சு. அடுத்து ஒடு ஓடு. ஒடு ஓடு ஆகிய 3ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்து உடல் நிகழ்ச்சி பொருளில் வரும். அப்படின்னா தாயோடு குழந்தை சென்றது, ஒடு வந்திருக்கா, தாயோடு. உடல் நிகழ்ச்சி அப்படின்னா அவங்க கூட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற பொருள். ஓகேவா? அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றால் ஒடு வந்திருக்கா, ஒடு ஓடு வந்திருக்கா, அமைச்சர் ஓடு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி உடன் நிகழ்ச்சி அவங்க கூட நடக்கிறது, உடன் நடக்கிறது. ஓகேவா? இதுதான் வந்து உடன் நிகழ்ச்சி பொருளில் 3ஆம் வேற்றுமை வருதுன்னு அர்த்தம். 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து கூ. இது என்னென்ன பொருள் வருது பாருங்கள், நிறைய பொருள். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. எக்ஸாம்பிள் பாருங்கள். கொடை அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான், கூ வந்திருக்கா. முல்லைக்கு தேர் கொடுத்தான், கூ வந்திருக்கு. ஸோ கொடை கொடுக்கறத பற்றி வந்திருக்கு. புகை மனிதனுக்கு பகை, இப்போது பகை, கூ வந்திருக்கு. நட்பு கபிலருக்கு கூ வந்திருக்கா. நண்பர் அரணர், ஸோ நட்பை பற்றி பேசுது. கவிதைக்கு அழகு கற்பனை, ஸோ கவிதைக்கு என்ன ஒரு தகுதி வேணும் அப்படின்னா கற்பனைங்கிற தகுதி வேணும், கூ வந்திருக்கு தகுதியை பற்றி பேசும்போது. ஸோ அதுவாதல், தயிருக்கு பால் வாங்கினான், கூ வந்திருக்கா. தயிர் வந்து பால் வந்து தயிராக மாறத்துக்காக, பால் தயிராகுவதால் அதுவாதல், பால் தயிராக மாறுறது தான் அதுவாதல். ஸோ தயிருக்கு பால் வாங்கினான், பொறை போடுறதுன்னு சொல்லுவோம், அதுக்காக வாங்கிறது. பொருட்டு அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். எதற்காக பாடுபட்டாங்க? தமிழ் வளர்ச்சியின் பொருட்டு, தமிழ் வளரும் பொருட்டு வந்து பாடுபடுறாங்க. ஸோ கூ வந்திருக்கு, அந்த பொருட்டு வந்து பாடுபடுறாங்க. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ, அதாவது கூ வந்திருக்கா. ஸோ முறை, உறவு முறையை சொல்லும் போது கூ வருது. ஸோ எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல், கூ வந்திருக்கா. எல்லையை சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு, வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு அருகில், அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லைகளை சொல்லும் போது கூ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக அப்படின்ற ஒரு அசையும் வந்து சேர்ந்து வருவதும் உண்டு. இப்போது கூலிக்காக வேலை, கூலிக்கு வேலைன்னு சொல்லலாம், இல்லை கூலிக்காக வேலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ரெண்டுமே வரும். ஸோ கூங்கிற வேற்றுமை உருபும் வரும், ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்புன்னு கூட வச்சுக்கலாம். சரியா? அசைன்னு வச்சுக்கோங்க, சொல்லுறுப்பு வேணாம். ஏன்னா சொல்லுறுப்பு அப்படின்னா அந்த முழு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கும். ஸோ அசை சேர்ந்து வர்றது உண்டு. கூலிக்காக வேலை. ஸோ ஆக அப்படின்ற அசை வந்து எந்த வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக வரும் அப்படின்னா 4ஆம் வேற்றுமையுடன் சேர்ந்து வரும். அடுத்து 5ஆம் வேற்றுமை இன்னு இல்லு. இது வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்புகள். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். நீங்கள் அப்படின்னா தலையின், இன்னும் வந்திருக்கா, இங்கே இன்னும் இருக்கு இல்லையா, தலையின் இழைந்த மயிர், தலையிலேருந்து கொட்டிய மயிர், அதுதான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. மயிர்ங்கிறது தூய தமிழ் வார்த்தைப்பா. ஓகேவா? ஒப்பு அப்படின்னா பாம்பின் நிறம் ஒரு குட்டி, அப்படின்னா பாம்பு கலரில் ஒரு குட்டி கம்பேர் பண்ணுறாங்க, பாம்பு கலரில் ஒரு குட்டின்னு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் ஒப்பு, பாம்பின், இன்னு. எல்லை வந்து பார்த்திங்கன்னா 4லேயும் வருது, 5லேயும் வருது இல்லையா, இன்னு வருது. ஓகேவா? தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல், தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடலும் சொல்லலாம், தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடலும் சொல்லலாம். ஸோ எல்லை வந்து 5ஆம் வேற்றுமையிலையும் வருது, 4ஆம் வேற்றுமையிலும் வருது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏது அப்படின்னா ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம், இல்லை வந்திருக்கா. இன்னும் இல்லை வந்தாலுமே ஏது அப்படின்னா எதில் வல்லவர், எது அப்படின்னா ஏது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? 6ஆம் வேற்றுமை அது, ஆது, ஆ. இதெல்லாம் வந்து 6ஆம் வேற்றுமை உறுப்புகள்.
அது, ஆது, ஆ. இந்த வேற்றுமை வந்து உரிமை பொருளில் வரும். அதனால் உரிமை பொருளை கிழமை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உரிமை பொருள் வரும் வேற்றுமை என்னன்னு கேட்பாங்க, ஆறாம் வேற்றுமை. கிழமை பொருளில் வரும் வேற்றுமை கேட்டாலும் ஆறாம் வேற்றுமை. சரியா? ராமனது வில். ராமனது வில்னா அவனுடைய உரிமை. அந்த வில் வந்து அவனுடையது, என்னுடையதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. நண்பனது கை, அது அப்படிங்கிறது வருது இல்லையா? ஸோ ராமன் அது வருதா? ஸோ அது, ஆது இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உரிமை பொருளில் வரும். ஓகேவா? ஆது, ஆ அப்படின்ற உருபுகள் வந்து இந்த காலத்தில் பயன்படுறது கிடையாது. அது மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் வேற்றுமை உருபு. ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உருபு வந்து கண். அது மட்டும் இல்லாமல் மேல், கீழ், கால், இல், இடம் இருக்குது. ஆல்ரெடி இல்லுங்கிற உருபு எங்கே பார்த்தோம்? எஸ், கரெக்டு. இல்லுன்ற உருபு வந்து நம்ம ஐந்தாம் வேற்றுமையில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஐந்தாம் வேற்றுமையிலையும் வருது இல்லு, ஏழாம் வேற்றுமையிலையும் வருது. நீங்கள் பொருளை வந்துச்சு அப்படின்னா இப்போ தலையிலிருந்து நீங்கிய மயிறு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொருளை வந்துச்சு அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை. இடப்பொருளை வந்துச்சுன்னா ஏழாம் வேற்றுமை. இல்லுக்கு 2. நீங்கள் பொருளை வந்துச்சுன்னா 5. இடப்பொருள் பிளேஸை குறிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஏழாம் வேற்றுமை. ஓகேவா? இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருபு வந்து இடம்பெறும். எங்கள் ஊரின் கண், மழை பெய்தது. ஓகேவா? ஸோ எங்கள் ஊரில் மழை பெய்தது வரும் இல்லையா? ஸோ அதுதான் இடத்தை குறிக்குது, ஊரின் கண். ஓகேவா? எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை. ஸோ விழி அப்படின்னா என்ன? அண்ணாவா, போ, அந்த மாதிரி சொல்லுவோம், அதுதான் விழி வேற்றுமை. ஓகேவா? படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே விழி வேற்றுமை. ஓகேவா? அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்றதுக்கு அண்ணா, அக்கா, அம்மா அப்படி கூப்பிட்ற படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றுறோம். ஸோ அந்த மாதிரி மாற்றுறது விழி வேற்றுமை. ஓகேவா? வேற்றுமை உருபுகள் அவற்றின் பொருள்கள் பாருங்கள். முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, ஆனால் சொல்லுறுப்பு இருக்குது. ஆனவன், ஆவான், ஆகின்றவன். பயனிலை ஏற்றல். இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு ஐ. சொல்லுறுப்பு கிடையாது, செயப்படு பொருள். செயப்படு பொருள் வேற்றுமைன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பொறுத்து தான் வரும். ஓகேவா? ஸோ மூன்றாம் வேற்றுமை என்னென்னு பார்த்தோம்? ஆள், ஆண், ஒடு, ஓடு. ஸோ அது கூட கொண்டு, வைத்து, உடன், கூட வரும். கருவி, கருத்தா, உடல் நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து அதில் பார்த்துருப்போம். கருவி, கருத்தா, உடல் நிகழ்ச்சி. நான்காம் வேற்றுமை உருபு கூ. கூக்கு ஆக பார்த்தோலே அதை கூட பொருட்டு, நிமித்தமும் வந்து நான்காம் வேற்றுமை கூட வரும். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? அதில் நிறைய பார்த்தோலே. ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பொருள்களில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐந்தாம் வேற்றுமை இல்லும், இன்னும். இதில் சொல்லுறுப்பு பாருங்கள், இருந்துன்னா இப்போ இந்த இல்லு இன்னுக்கு பதிலாக இந்த இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த பொருளில் வரும்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம தலையின் இழிந்த மயிர்னு பார்த்தோம். தலையிலிருந்து நீங்கிய மயிர் கூட சொல்லலையா? தலையிலிருந்து வருதா? ஸோ இப்போ தலையில் அப்படின்னு சொல்லாமல் தலையிலிருந்து கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு பதிலாக இதுவும் வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து சொல்லுறுப்பு. சொல்லுறுப்பு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஆது, ஆ. உடைய அப்படின்ற பொருளில் வரும், என்னுடைய. ஓகேவா? அந்த மாதிரி உடைய பொருளில் வரும். ராமனது வில் சொல்லாமல் ராமனுடைய வில்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உடைய வரும். ஓகேவா? 7 வந்து கண். இதுக்கு உருபு கிடையாது. இடம், காலம் பொருளில் வரும். இதுக்கு உருபு கிடையாது, சொல்லுறுப்பு கிடையாது. விழினா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்கள், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது தான் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை எனப்படுது. உடனிகழ்ச்சி பொருளில் வருது மூன்றாம் வேற்றுமை. அறத்தான், ஆண் வந்து என்னது? ஐ, ஆள், ஆண். மூன்றாம் வேற்றுமை. மலர்பானையை வணைந்தாள் அப்படின்னா ஆக்கல் பொருளில் வருது. ஓகேவா? மூன்றாம் வேற்றுமை ஆள், மண்ணால் குதிரை செய்தான். நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன். ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன். இல் வந்திருக்கா? ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஆறாம் வேற்றுமை பாரினது, அது வந்திருக்கா? ஸோ ஆறாம் வேற்றுமை பாரினது தேர். அடுத்து நிறுத்தற் குறியீடுகள் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் கார்புள்ளி, அதாவது எங்கெல்லாம் வந்து கம்மா வைக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பொருள்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம் ஒவ்வொன்றும் தனித்தனி. ஸோ அதை வந்து என்ற இடத்துல 5 திணைகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 1 2 3 4 5 எண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எண்ணும்போது கால்புள்ளி வரும். கடிதத்தில் விழிமுன் கால்புள்ளி வரும். அன்புள்ள நண்பா, ஐயா அப்படின்லாம் எழுதுறோம்ல, அப்போ வந்து கால்புள்ளி போடுறோம். வினையச்சங்களுக்கு பின் கால்புள்ளி வரும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, வினையச்சம் சென்று வாழை இலை பறித்து வந்தான். எச்ச பொருளுக்கு பின்னாடி வந்து கால்புள்ளி வரும். மேற்கோள் குறி, அதாவது டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி கார்புள்ளி வரும். ஓகேவா? இங்கே டபுள் கோட் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி கார்புள்ளி போடணும். முகவரியின் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளில் இறுதியில் கார்புள்ளி வரும். அது நமக்கே தெரியும், அட்ரஸ் எழுதும் போது எழுதுவோம். அரைப்புள்ளினா செமிகோலன் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல வரும். அதாவது கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான்,
கனக விசையருடன் போரிட்டான். ஸோ கங்கை வரை படையெடுத்து சென்றான். இது ஒரு முடிஞ்சு அதோட கண்டினியூஸ் தான் இதுவும். அங்கே போயிட்டு யாரோட போரிட்டான்? கனக விசையருடன் போரிட்டான். ஸோ ஒரே எழுவாயில் பல வாக்கியம் வருது. யார் தான்? கரிகாலன் தான் ரெண்டுமே குறிக்குது. கங்கை வரை போனது அவர் தான், கனக விசையருடன் போரிட்டான்னு அவர் தான். இந்த மாதிரி ஒரே எழுவாய் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல அரைப்புள்ளி வரும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். உடன்பாடு நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ உடன்பாடு எதிர்மறை ரெண்டுமே வருது இல்லையா? இது உடன்பாடு, இது எதிர்மறை. ஸோ இந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி வரும். முக்கால் புள்ளி எங்கே வரும்னா சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கால் புள்ளி. இப்போ முத்தமிழ் அப்படின்னு சொல்லி முக்கால் புள்ளி வச்சு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? ஃபுல் ஸ்டாப் நமக்கு எங்கெங்கெல்லாம் வரும்னு தெரியும். சொற்குறுக்கங்கள் அடுத்து பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து வைக்கிறோம் இல்லையா? நமக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு எழுதுறோம் இல்லையா? ஸோ சொற்றுடன் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும், அது நமக்கு தெரியும். வினாக்குறி வினாப்புள்ளி உணர்த்தும் வாக்கியங்கள் வரும். வியப்புக்குறி ஆல்ரெடி பார்த்தோம். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் இதெல்லாம் பின்னாடி வந்து வியப்புக்குறி வந்து போடணும். ஒற்றை மேற்கோள் குறி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படணும். தனி சொல் வரட்டும், தனி எழுத்து விளக்கி காட்டும்போது. இல்லை அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள இன்னொரு கூற்று வந்து வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். பாருங்கள், இந்த கூற்று பாருங்கள். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை அப்படின்ற தலைப்பில் பேசுவார். ஸோ இது ஒரு ஹெட்டிங். ஸோ இதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே திரும்ப வரனால இது வந்து சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். சரியா? இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றுகளில் வரும். செயல் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும்போது இரட்டை மேற்கோள் குறிகளில் கொடுக்கணும். ஓகேவா? பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். ஸோ ஒரு பொருளை குறிக்குது. ஸோ சிங்கிள் கோட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் கொண்டது. அறம் கமா பொருள் கமா இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. தமிழ்மொழி செம்மையானது கமா வலிமையானது. ஸோ கமா வரக்கூடாது, செமிகோலன். செம்மையானது, வலிமையானது, இளமையானது, ஃபுல் ஸ்டாப். கபிலன் தன் தந்தையிடம் கமா இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படின்னு இது வந்து நேர்கூற்று. தந்தையிடம் டபுள் கோட்ஸ், போகட்டுமா அப்படின்னு கொஷின் மார்க், டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ஓகேவா? திருவிகா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது, ஃபுல் ஸ்டாப். பெண்ணின் பெருமைக்கு சிங்கிள் கோட் என்னும் நூல் புகழ் பெற்றது, ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? அடுத்து நிறுத்தற்குறி பஞ்சுவேஷன், அணிகலன் ஆர்னமெண்ட், திறமை அப்படின்னா டேலண்ட், மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு அவேர்னஸ், ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இயல் 3, 4 வந்து 8லேருந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.